இன்றைக்கு புரட்டாசி மாசத்து பூர நட்சத்திரம் அருணந்தி சிவாச்சாரியாருடைய குருபூசை. எங்களுக்கு இந்த சிவஞான சித்தியாரை தந்தது அருணந்தி சிவாச்சாரியார். அருணந்தி சிவாச்சாரியாருடைய குருபூசை உண்டு. அதை நினைச்சுக்கொண்டு எங்களோட சந்தனாச்சாரியார் குரு வணக்கமாக நாங்கள் சொல்றது, ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மேகண்டார் இணைத்தால் போட்டி, நாராண்ட பல்லடியார்காரர் புரிந்த அருணந்தி நட்டால் போட்டி, ஈராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்த நிலத்தால் போட்டி, சீராண்ட தில்லநகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போட்டி. இது சந்தான குரவர் நாளுக்கும் பிற்காலத்தில் எழுந்த ஒரு பாடல். சமய குரவர்களுக்கு எங்களுக்கு தெரியும், பூமியர் ஒன்பு படித்த என்ற பாட்டு இருக்குல்ல, அதை இந்த சந்தான குரவர்களுக்கு அதை சொல்லிக்கொண்டு காப்பு செய்களை சொல்லிக்கொண்டு தொடங்குவோம். ஒரு ஹோட்டன் இரு செவியன். இதுல தெரியாதாக்களுக்கு இதில் எடுத்துக்கொண்டு சொன்னான் எல்லாருக்கும் பார்ப்போம். கொஞ்சம் சித்தியார் பாட்டு எல்லார்ட்டையும் இருக்குதா? ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தரு கோட்டம் பிறை இதழித்தாள் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்போடும் வணங்கி போவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. இது காப்பு செய்யல். ஒரு கோட்டன் என்பது ஒற்றை கொம்பன், இரு செவியன், மும்மதத்தன், யானைக்கு 3 மதம், கன்ன மதம், கபால மதம், பீஜ மதம், நால்வாய், நான்ற தொங்குகின்ற வாய், தும்பிக்கை பின்னால மறைந்திருக்கும், ஐங்கரன், 5 கரத்தனை என்று சொல்றது, 6 பிறை இதழித்தாள் சடையான், தன்னுடைய சடையிலே ஒன்றை இதழ் பிறை, மற்றது 6 இவற்றை தரித்திருப்பவன். தரும் ஒரு வாரணம், வாரணம் என்றது யானை, அவர் தருகின்ற யானை பிள்ளையார். வாரணத்தின் தாள்கள், பிள்ளையாருடைய தாள்களை உருகோட்டு அன்போடும் வணங்கி, நெஞ்சிலே உருக்கத்தோடு கூடிய அன்போடு வணங்கி, ஓவாதே இரவு பகல் உணர்வோர், ஓவாதே என்றால் ஓயாமல் இரவு பகலாக சிந்தித்திருந்து அதை உணர்பவர்களுக்கு சிந்தை திருகோட்டும், அவர்கள் சிந்தையில் எழுகின்ற திருகு என்பது சொத்தி, குறுக்கட், சுத்தி போறது, அந்த தன்மையை ஓட்டும், இல்லாமல் பண்ணும். அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும். அந்த நிலை கிடைச்சால் எங்களுக்கு பிரம்மபதம் விஷ்ணுபதம் கூட தேவையில்லை என்ற அளவுக்கு செய்யும் தேவே தெய்வமே என்றது இந்த கணபதி காப்பு. இதை படிச்சு கொண்டு நாங்கள் போன முறை அளவை இயலை பற்றி பார்த்தனாங்க. முதல் 19ஆம் பாட்டு, அது ஒரு 14 பாட்டு தான் இருக்கு. கடவுள் வணக்கம், அவையடக்கம், குரு வணக்கம் எல்லாம் ஒரு 14 பாட்டுல தான் என்னத்தை பார்க்க வேணும், எப்படி பார்க்க வேணும் என்று சொன்னார். அளவை இயலை சுருக்கமா சொன்னார். அளவை இயல் என்பது வே ஆஃப் நோயிங் த ட்ரூத், இந்த உண்மையை அறியும் வழியல். வே ஆஃப் டிசர்னிங் த ட்ரூத், டிசர்னிங் என்றா DICER, டிசர்னிங் என்றால் துணிதல், முடிவெடுத்தல். டிசர்னிங் த ட்ரூத், உண்மை எதுவென்று முடிவெடுத்தல், உண்மை எதுவென்று துணிதல், உண்மை எதுவென்று ஆராய்தலுக்குரிய வழி என்ன என்பதை பற்றி தான் சொன்னது. அப்ப எங்கெங்க பார்க்கணும், எப்படி பார்க்கணும் என்பதை பற்றி சொன்னது. எங்களுக்கு படிப்படியாக புஸ்தகங்கள் இருக்கின்றன. அப்ப எந்த புத்தகத்தை பார்க்க வேணும் என்று கேட்டால், ஒன்று எங்களுடைய வேதங்கள், ஆகமங்களை பார்க்க வேண்டும். மற்றது அதை ஒட்டி எழுந்த அதில் இருக்கிற உபநிடதங்களை பார்க்க வேண்டும்.
மற்றது அதற்கு அப்பாலே அதை விளக்குவதற்கு எழுந்த 18 புராணங்கள், 18 உப புராணங்களை பார்க்கவும். இது புராணங்களோடு சேர்ந்து வந்த இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், சிவரகசியம் என்று கொண்டு இருக்குது. அதையும் பார்க்கலாம். அடுத்தது இது உலகம் எல்லாமே வடமொழியில இருக்குது. தமிழ்ல எடுத்தோம்னால் எங்களுக்கு 12 திருமுறைகள், சம்பந்தர், காரைக்காலம்மையார், சுந்தரர், அப்பர், திருமூலர் போன்ற பல பேர் பாடிய திருமுறைகள் 12 திருமுறைகளாக இருக்கு. பெரிய புராணம் 12 திருமுறைகளை பார்க்கலாம். மற்றது 14 மெய்கண்ட சாஸ்திரங்கள். தமிழ்ல மெய்கண்ட சாஸ்திரம் என்று 14 சிறிய புத்தகங்கள். சிவஞான போதம், சிவஞான சித்தி அறுப்பு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. மற்றது சிவப்பிரகாசம், 20 இப்படி 14 புஸ்தகங்கள் இருக்கிறது. அதை பார்க்கலாம். மற்றது லெட்டர் டே சயின்ஸ் என்று சொல்றது, சைவத்துல பிற்காலத்தில் எழுந்த ஞானிகள், தாய்மான சுவாமிகள், மற்றது அருணகிரிநாதர், குமரகுருபர சுவாமிகளுடைய பாடல்களையும் பார்க்கலாம். குமரகுருபர சுவாமிகளுடைய பாடல் தான் சகலகலாவல்லி மாலை. இப்ப எங்களுக்கு நவராத்திரி இந்த கிழமை தொடங்குது, அதை பார்க்கலாம். மற்றது அதுக்கு அதோட சேர்ந்த ஞானிகளுடைய பாக்கு. மற்றது எங்களோட மாடர்ன் டே சயின்ஸ் என்று சொன்னா ஜூகர் சுவாமிகளுடைய இதை பார்க்கலாம். மற்றது எங்களுக்கு ஒரு ரிஃபார்மிஸ்ட், ஒரு நெறிமுறையை வகுத்த தந்த ஆரவனாருடைய புத்தகங்களை பார்க்கலாம். இவ்வளவு தான் எங்களோட புஸ்தகங்கள் பார்க்கறது. புத்தகங்கள் பார்க்கும் பொழுது சிவபிரகாசம் சொல்லுது, அதிலேயும் கூட புஸ்தகத்தை அப்படியே எடுக்கலாமோ என்று கேட்டால் இல்லை. புஸ்தகத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஐயோ புத்தகத்துல இருக்குன்னு புஸ்தகத்தை பார்க்கக்கூடாது. புஸ்தகத்தை மட்டும் பார்ப்பவர்களை பற்றி சொல்லுவாங்க. தனிமல் சமுதாயம் என்று இப்ப சொல்லுகிறாரு. அப்படியே புத்தகத்தை வச்சு சொல்லி கொண்டிருக்கிறது. நாங்க பல ஃபேஸ்புக் அடுத்தது இந்த வாட்ஸ்அப்லயும் பார்ப்போம். புத்தகத்துல இப்படி இருக்கு, இப்படி செய்யறாங்கன்னு சொல்லுவார்கள். புஸ்தகத்தை மட்டும் பார்த்து சொல்ல முடியாது. அப்ப புஸ்தகத்தோட எண்ணத்தை பார்க்க அப்ப ஒன்று அதுக்குத்தான் சிவப்பிரகாசத்துல சொல்லுவார், தொன்மையவாம் எதுவையின் நன்றாக பழச புத்தியமண்டா போல அதெல்லாம் நல்லதென்றும் இல்லை, இன்று தோன்றிய நூல் அதுகவையின் தீதாக இன்றைக்கு வந்ததண்டா போல ஒன்றும் தீதென்றும் இல்லை என்று சொல்லி சொல்லுவார். அதுல நலந்தரு நன்மையை பார்த்து அதுல இருக்கிற நல்லதை எடுத்து, எப்படி ஒரு ரத்தினக்கல்ல நீங்கள் ஒரு நிலத்துல பாறையில மண்ணுக்கு இருந்து எடுக்கிற பொழுது எப்படி அது என்ற குற்றங்களை நீக்கி எடுத்து அதை பட்டது கிட்டி உடர பண்ணி பார்க்கணும், அது மாதிரி இந்த நூல்களுக்குள்ள இருக்கிற கருத்துக்களையும் தகாதவற்றை நீக்கி தகுந்தவற்றை எடுத்து அவற்றை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற கருத்து எங்களுக்கு சைவ சித்தாந்தத்தில் இருக்குது. அது நல்ல ஆழமாக புஸ்தகத்தை சொன்னாலும் புஸ்தகத்தை எப்படி பாவிக்கணும் என்றதை சொல்லுது. அது அழகாக ஆறுமுகனார் சொல்லுவார், சுருதி, யுக்தி, அனுபவம். யுக்தி என்பது எங்களோட பகுத்தறிவை பாவிக்க வேண்டும். இது பகுத்தறிவின்படி ஒத்துக்கொள்ளுகின்றதா என்று பார்க்க வேண்டும். பல இதுகள் இருக்குது. நாங்க பகுத்தறிவுக்கு பார்க்க நாங்க பார்க்கறது அந்த காலத்துல சொல்லுவார்கள், என்ன சொல்றது, பெண்களை விதி செய்ய இயலாதப்ப இருக்குது, சில சம்பிரதாயங்கள் இருக்குது. மற்றது சாதி ரீதியான சில சம்பிரதாயங்கள் இருக்குது. அப்படி பல சம்பிரதாயங்கள் இருக்குது. அப்ப அதெல்லாம் இன்றைக்கு பகுத்தறிவின்படி நாங்கள் அதை திருப்பி பார்த்து புத்தகத்துல இருக்குன்றதுக்காக பார்த்து கொண்டிருக்க பகுத்தறிவின்படி அதை பார்த்து ஏன் எப்படி கண்டு ஆராய்ந்து செய்யக்கூடியது. அதான் யுக்தி. மூன்றாவது அனுபவம். அது பிராக்டிக்கலா இருக்கும். இன்றைக்கு அது நடைமுறைக்கு ஒத்ததா இருக்க வேண்டும், நடைமுறைக்கு ஒத்ததாகி இருக்க வேண்டும். ஆகவே அந்த மூன்றையும் பார்த்துத்தான் செய்ய வேண்டும் என்று ஆர்மனார் சொல்லியிருக்கிறார். அப்ப எங்களுக்கு இங்க சொல்றது காண்டல், கருதல், உரை. உரை என்பது அந்த புஸ்தகம், காண்டல் என்பது முன்னால நடக்கிற விஷயங்கள் நேரடியாக கேட்டு கண்டு கேட்டு அறிந்து கருது. மற்றது கருதல், காண்டல், மற்றது உரை, மற்றது கருதல். கருதல் என்றது யோசித்து எல்லாத்தையும் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். இது சரியா இருக்குமா, இது பிராக்டிக்கலா, இந்த இடத்துல இதை பாவிக்கலாமா என்றதை யோசித்து முடிவெடுக்க வேண்டிய தன்மை இருக்கிறது. ஆகவே சைவ சித்தாந்தத்துல பகுத்தறிவுக்கும் சிந்திக்கிறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கு நிறைய பிளெக்சிபிலிட்டி இருக்குது. புஸ்தகத்தை இறுக்கமாக பின்பற்றுகின்றது அல்ல. அது திருவாசகத்திலையும் சொல்லுவார், விரதமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். சாத்திரம் என்றா புத்தகம், அதையும் சொல்லுவார். அப்ப அந்த விதத்திலே சைவ சித்தாந்த அடிப்படை மிக முக்கியம். இப்ப தனிய நூல்களை மட்டும் எடுத்துக்கொண்டு மட்டுமல்ல, அது ஆலய கட்டமைப்பா இருக்கலாம், வழிபாட்டு முறைகளா இருக்கலாம், கிரியைகளா இருக்கலாம், மந்திரங்களா இருக்கலாம், பூசையா இருக்கலாம், தியானமா இருக்கலாம், இப்படி நிறைய
விதிகளுக்கு விலக்குகளும் இருக்கின்றன. அது இந்த காலம் அனுபவம் அதை பார்த்து செய்ய வேண்டும் என்ற கருத்து காணப்படுகிறது. அதுல இந்த மற்றது காட்சியை பார்க்கக்குள்ள என்ன மாதிரி காட்டுறா கண்ணால காண்றது, காதால கேட்குறது. எங்களுக்கு ஒரு பழமொழி இருக்கு. உரியப்பட்டு சொல்லி போட்டு நாங்க எப்படி பார்க்க வேணும், புத்தகத்தை எப்படி பார்க்கணும்ன்றது சொல்லியாச்சு. ரெண்டாவது பிரமாணமா சொல்றது காண்டல். காண்டல் என்றா கண்ணால காண்றது மட்டும் இல்லை, எங்களை புலன்களுக்கு புலனாகின்றது. கண்ணால கேட்டு, காதால கேட்டு, வாயால சுவைத்து, மூக்கால முகர்ந்து, தோளால ஸ்பரிசித்து உணர்றது எல்லாமே அந்த காண்டலுக்கு வரும். எங்கட பொறுப்புலன்களால உணரக்கூடியது, பார்க்கக்கூடியது, அறியக்கூடியது, முன்னால நடக்கிறது. பிரத்யட்சம் என்று சொல்லுவார் சொன்னா முன்னால காண்றது. அதை ஒரு பிரமாணமாக வச்சிருக்கிறார். அந்த காண்டல் பிரமாணத்துக்கு பிறகு ஒரு விளக்கம் சொல்லுவார். காண்டல் என்றா எல்லாம் காண்றது எல்லாத்தையும் அப்படி என்றா நம்பி இல்லாமோ எங்களுக்கு காண்றது எல்லாத்தையும் நம்ப முடியாது. விஷுவல் இலூஷன் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஷுவல் இலூஷன். விஷுவல் பார்க்கமா ஒரு மாதிரி ஒருவர் பார்ப்பார், இன்னொரு மாதிரி ஒருவர் பார்ப்பார். என்ன பார்க்கலாம் விஷுவல் இலூஷன் பார்த்தால் இதுல படங்கள் வரும் சிலது. தெரியுதா? கொஞ்சம் கீழே போட்டு தானே. இந்த படம் தெரிகிறதா? ஒரு படம் தெரியுது. இந்த படத்துல என்ன தெரியுது உங்களுக்கு? புகைப்பிடிக்கிறார். ஒரு புகைப்பிடிக்கிற ஒரு ஆள் தெரிகிறார். என்ன ஒரு வயது, ஒரு 12 வயது 13 வயது இருக்கும் போல. அவ பாக்குறது மற்ற மாதிரி. ஓகே, சொல்லுங்க என்ன பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. ஒரு புகைப்பிடிக்கிற ஆள் இருக்கிறார், இன்னொரு ஆள் சொல்றார். உங்களுக்கு புகைப்பிடிக்கிறது தெரியுதோ? தெரியுது. ஒரு வயது போன இருக்கிறான். வயது போன ஆட்கள் மாதிரி. வயது போன ஆளா இருக்குது, புகைப்பிடிக்குது. வேற என்ன தெரியுது உங்களுக்கு? அந்த மூக்கெல்லாம் கீழே போய் பல்லும் இல்லாம சிகரெட் பிடிச்சேன்னு இருக்கிறேன். அப்படி இருக்கிறார். மற்றது அம்மாவரால் சொன்னா 12 வயசு இருக்குண்டு. அந்த அம்மா யாரு சொன்னீங்க 12 வயசு மாதிரி இருக்குண்டு? அப்படியும் இருக்கு டாக்டர். அந்த நான் தான் சொன்னேன். வயதுக்குள்ள புள்ள போல நடக்குது. சின்ன பிள்ளை பாருங்க. இது இப்ப மற்ற மாதிரி பாருங்க. இப்ப இது இப்படி பார்க்க, இது கண், இது மூக்கு, இது வாய், இது பொக்குவாய் நாடி, இது புகைத்தல. ஒரு வயசானால் இருக்கு. மற்ற பக்கம் திரும்பி இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு கண், இது மூக்கு, இந்த சின்ன இது முகம், இது நாடி, இது அவன் ஸ்கார்ஃப் போட்டுக்கொண்டு ஒரு சின்ன பிள்ளை இருக்கிற அது வயசானால். சின்ன பிள்ளைய பாருங்க. இந்த இதே முகமண்டடுங்க. இங்க பாருங்க, இந்த கண் இமையா இருக்குது. இப்படி பாக்க புகை தெரியுதோ? இல்ல இல்ல இல்ல. அது ஒரு ஸ்கார்ஃப் கொண்டு பறக்குற மாதிரி கிடக்குது. என்ன அப்ப ஒரே படம் தான், ரெண்டு விதமா பாக்குறோம். என்ன இது விஷுவல் இலூஷன். அப்பதான் சொல்றது, ஒரு ஆள் பார்த்துட்டு 12 வயது 12 பேர், இன்னொரு 80 வயது ஆளுண்டு பேர். என்ன ஒரு ஆள் சொல்வார் சுட்டு குடிச்சு கொண்டு. இதைத்தான் சொல்றது காண்றது எல்லாத்தையும் நம்ம எப்படி என்று சொல்றது. அப்ப காண்றது கூட ஆளுக்கால் வித்தியாசப்படுகிறதா இல்லையா? அப்ப அதைத்தான் சொன்னார்கள். ஆளுக்கால் வித்தியாசப்படுகிறது காண்றது என்றதான் நீங்க சொல்லி இருக்குது. அப்ப இது கொண்டு கண்ணுக்கு வெயில் அடிக்குது.
அப்ப கண்ணால காண்றது எல்லாமே நாங்கள் அப்ப எப்படி பார்க்க வேணும்ன்றதை அதை சொல்லி இருக்குது. அப்ப அதுல சொல்லுவார்கள் ஒன்று இது கண்ணால நேர பார்க்கறது. இது பொறிக்காட்சி மெக்கானிக்கலா பார்க்கறது ஒன்று இருக்கு. பிறகு புலன்காட்சி அந்த மெக்கானிக்கலா பார்க்கறதோட மனசுல நிறுத்தி பார்க்கறது. மற்றது தன்வேதனை காட்சி எமோஷனல் சப்ஜெக்டிவ் பெர்செப்ஷன் என்று இங்கிலீஷ்ல சொல்லுவார்கள். தெரியுமா சப்ஜெக்டிவ் பெர்செப்ஷன்? முதல் முதல் காண்ற காட்சி இல்ல, சப்ஜெக்டிவ் பெர்செப்ஷன் என்றது எங்கட இதை போட்டு பார்க்கறது. எப்படி என்று சொன்னால் எங்களுக்கு மிக அணுக்கமான ஒருத்தருக்கு வருத்தம் வந்தால் டாக்டரா இருந்து பார்க்க எங்களுக்கு கூட வேதனைப்படுற மாதிரி இருக்கு பெண்ணவர். அதே மாதிரி எங்களுக்கு அணுக்கம் இல்லாத சாதாரண ஒரு பேஷண்ட் பார்த்தா அந்த பெயின் இது வைத்தியத்துக்கு இந்த வருத்தம் பெயின் இருக்குன்னு தானுங்க மாதிரி இருக்குமே. அதுதான் சொல்றது சப்ஜெக்டிவ் பெர்செப்ஷன் அண்ட் ஆப்ஜெக்டிவ் பெர்செப்ஷன். தன்னை போட்டு பார்க்கறது அது உண்டு. அப்ப அது தன் வேதனை காட்சி. குறைக்காட்சிக்கு இது சொல்லி இருக்கிறேன். நீங்க வாகனம் ஓட்டி கொண்டு போகல வீதியில எத்தனையோ வாகனங்களை கண்டு விலத்தி நிறுத்தி தான் போறது. அதனால அந்த இடத்துக்கு சேர்ந்தவரை உங்களை கேட்டால் இப்படி ஒரு கருத்த வாகனம் போடுறதா இப்படி ஒரு சிவத்த கார் போனதாண்டா ஞாபகம் இருக்குமா? இல்ல, நூற்றுக்கணக்கான வாகனங்களை கடந்துதான் போறீங்க, பார்த்து விலத்தி தான் ஓட்டிக்கொண்டு போறீங்க, நீங்க பார்க்காம போகல. ஆனா ஒன்றுமே கண்ணில பட்டு விழித்திரையில பட்டு போனதோட சரி மனதில பதியல. சில காட்சிகள் மனதில பதிஞ்சிருக்குன்னு சொல்லுவீங்க, ஓ போனது சிலதுகள் சொல்லுவீங்க, அது மனசுல பதிஞ்சது, அது புலன்காட்சி சென்சுவல் பெர்செப்ஷன். அதுல அந்த 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 இதால எடுத்தது சென்ஸ் எடுத்து உள்ளுக்கு பதிஞ்சிருக்கு. ஆனா அது அவ்வளவுதான் சொல்லுவீங்க. தன்வேதனை காட்சின்னு உங்களுடைய எமோஷனை போட்டு சொல்றது. நாங்க திட்டுவம் இருந்து போட்டு செலவுல அவன் குறுக்கால போவான், கீழே இப்படி போனான், அப்படி ஓடினான், இன்னண்டு வந்தானோ தெரியாது எல்லாம் திட்டுவேன். தன்வேதனை காட்சி எங்களுடைய எமோஷனை போட்டு அதை பெர்சீவ் பண்ணி சொல்றது, அது தன்வேதனை காட்சி. அது ஒன்று. மற்றதொண்டு ஐய காட்சி. அது மாதிரி ஒன்று போன மாதிரி இருந்தது என்று சொல்லுவோம், ஐயம் டவுட்ஃபுல் பெர்செப்ஷன். திரிவு காட்சி டிஸ்டோர்டட் பெர்செப்ஷன். பார்த்துட்டு கருத்த கார் போனதை ஒன்று கேட்டா நீலக்கார ஜோதிச்சு கொண்டு கருத்த கார் தான் போனேன்னு சொல்லுவான். திரிவு காட்சி ஒன்று இன்னொண்டா தெரியும். மாயக்காட்சி இல்லாதது இருக்கிறது போல தெரிகிறது, இல்லாதது இருக்கிறது போல தெரிகிறது, மாயக்காட்சி. அதே மாதிரி இந்திரஜால காட்சி வித்தகள் அதுகள் எல்லாம் இருக்குது, ஒரு இல்லாத அதுகள் எல்லாம் இந்திரஜால காட்சி. மகேந்திர ஜாலம் அது பெரியதே முழுக்கவே மாத்தி விடுறது, அதை விட பெருசு. ஒரு சின்னதை இப்ப என்ன சொல்றது, பெட்டிக்கு இருந்து புறா எடுக்கிறது இல்லாத அதுகள் எல்லாம் இந்திரஜாலம். மகேந்திர ஜாலம் நீங்க இருக்கிற இடத்தையே மாத்திக்கிட்டு டோட்டல் அது மகேந்திரஜாலம். இந்திரஜாலம் மகேந்திரஜாலம் அதுகளை அந்த காட்சிகள். அது மேஜிக்கல் பெர்செப்ஷன், அந்த மேஜிக்ஸ் அது இல்லாது. மற்றது இலூஷனல் பெர்செப்ஷன் மாயக்காட்சி இல்லாது தெரியும். இலூஷனல் பெர்செப்ஷனுக்கு தான் சொல்றது காணல் நீர். பாலைவனத்துல தண்ணி இருக்கிற போல இருக்கும், போனால் தண்ணி இலூஷன் இருக்கிறது. டிஸ்டோர்டட் பெர்செப்ஷன் என்றா ஒன்றா தெரிகிறது. என்ன சொல்றது, கயிறு பாம்பா தெரிகிறது. சொல்லுவேன் கயிறு பாம்பா தெரிகிறது, டிஸ்டோர்டட் பெர்செப்ஷன். ஒரு தடி அல்லது மரம் ஆள் மாதிரி தெரிகிறது, அதெல்லாம் டிஸ்டோர்டட் பெர்செப்ஷன். போன முறை கதைச்சுனாங்க நாங்க சற்சங்கத்துல, ஆஞ்சநேயர் வாராரு மரத்துல, வைரவர் மாறாரு மரத்துல என்றால் உண்மையா வைரவர் தான் வந்தாரோ தெரியாதுன்னு. இதெல்லாம் சைவ சித்தாந்தம் படிச்சாக்கள் இதெல்லாம் போட்டு பார்ப்பினோம். வைரவர் வந்துட்டாரு அரோகராண்டுடன கும்பிடுவான், இதெல்லாம் போட்டு பார்த்து இது என்ன இது மாய காட்சியா, திரிவு காட்சியா, இந்திரஜால காட்சியா, மகேந்திரஜால காட்சியா, ஐய காட்சியா, எல்லா காட்சியும் பார்ப்பார்கள். அடுத்தது இன்னொன்று இருக்குது பிரமை. சித்த பிரமை உள்ள ஆக்களுக்கு வர ஹாலுசினேஷன்ஸ், அது பிரமை என்று சொல்றது. பிரம்மை என்றா ஹாலுசினேஷன்ஸ்.
சித்த பிரமணவாதம் அது உண்டு. மற்றது அடுத்தது வந்து இதெல்லாம் இப்படியெல்லாம் காட்சி இருக்கு. இப்ப காண்ற காட்சியில இவ்வளவு வகையை பகுத்து வச்சிருக்கு. அதுல பிறகு யோகா காட்சி என்று வரும். யோகா காட்சி என்றா சமாதியால் மலங்கள் வாட்டி பொருந்திய தேச கால இயல்புகள் பொருள்கள் எல்லாம் இருந்து உணர்கின்ற ஞானம் யோகனில் காண்டலாம். மலங்களை வாட்டி சிவயோகத்துல போய் இருக்கைக்குள்ள இங்க இருந்து கொண்டே இன்னொடத்துல நடக்கிறதை அறிகிறது யோக காட்சி. இங்க இருந்து கொண்டது, இங்க இருந்து போயில்லை. சிலர் சொல்லிடுவேன் ஆஸ்ட்ரல் டிராவல் அங்க போய் வந்தது, அதெல்லாம் இல்லை. இங்க இருந்து கொண்டே அங்கே அறிகிறது யோக காட்சி. இதுல இடம் என்ற பேரியர் இல்லாம போகுது. எனக்கு முன்னாலே இருக்கிறதான் தெரியுதுன்றது மட்டும் இல்லை, இந்த இடத்தை தாண்டி உங்களோட வீட்டுல நடக்கிறதுன்னு தெரியும், அங்க நடக்கிறதுன்னு தெரியும். யார் எங்களோட சங்கத்துக்கு பிள்ளைகளுக்கு ஒரு முறை ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் செய்த காரணம் தெரியுமா? இந்த யாரு நித்யானந்த குருகுலத்தில இருந்து கொஞ்சம் பேர் வந்திருந்த ஞாபகம் இருக்கா? பிள்ளை 2 வகுப்புக்கு நீங்க கண்டீங்களோ தெரியும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க இருந்து ஒரு கேட்ட வேற வேணுமெண்டு ஓகே என்று சில நிபந்தனையோட வந்தேன். அப்ப அங்க இருந்து வந்த அந்த குருகுலத்துல இருந்து வந்த படிச்ச பிள்ளைகள் எல்லாம் பார்த்து சொல்லிவினேன். இவ வந்து இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் செய்தவன். இந்த சின்ன பிள்ளைகள் தங்களுக்குள்ளேயே ஒரு புஸ்தகத்தை எடுத்து பார்த்து வச்சு கொண்டு என்னன்னு சொல்ல அங்க இருக்கிற உள்ள வாசிக்குது கண்ணை மூடிக்கொண்டு. எங்களோட கிளாஸ்ல தான் செய்து காட்டினது. தெரியும் டாக்டர். 2 பொம்பளை பிள்ளைகள் வந்து நீங்க பாத்துருக்கிறீங்களோ? இப்ப நான் இந்த புஸ்தகத்தை எடுத்து நான் இங்க இருந்து ஒரு சும்மா ஒரு புத்தகத்தை திறந்து பாக்குறேன். அந்த பிள்ளை இந்த புத்தகத்துல நான் என்ன வாசிக்கிறேன் வாசிக்குது. ஒரு 10-12 வயது பிள்ளையா இவங்க புத்தகம் இல்ல போன்ல எடுத்துதான் ஒன்றை வாசிச்சாங்க. அந்த பிள்ளை சொல்லுது அப்படியெல்லாம் சொல்லி சொல்லி கொண்டு போய் கடைசியாக அந்த பிள்ளை வந்து சொல்லுது, ஒரு பிள்ளைன்றதுல ஓகே உங்களோட பெர்மிஷனோட உங்களோட இதை சொல்றேன், உங்களோட ரூம்ல என்ன இருக்குண்டு. அப்ப அந்த பிள்ளை இங்க இருக்கிற பிள்ளை வந்து படிக்கிற இன்னொரு பிள்ளைன்னு நான் அதிஷ்காண்டி நினைக்கிறேன். இந்த வீட்டுல இருக்கிற அவன் பெட்ரூம்ல பெட் எந்த பக்கம் இருக்குது, தலைவணி எந்த பக்கம் இருக்குது, இது எங்க இருக்கு, அது அங்க இருக்கு, இது ஒழுங்கு இல்லாம இருக்கு, பென்சில் அங்க வந்து இருக்கு, இது அங்க இருக்குன்ட்டு இங்க இருந்து சொல்லுது இந்த பிள்ளைன்னு. இதை சொல்றது யோகா காட்சி. யோக இங்க இருந்து கொண்டே அது இருக்குது. தூர தரிசனம் காணுவரண்டு இதுல திருமந்திரத்திலையும் இருக்கு. தூர தரிசனம் அந்த மற்றொன்று இருக்கு. அது யோக காட்சி. அது யோகத்தினால வர்ற காட்சி. அது உண்டு. யோகத்துல வந்து இடம் மட்டுமில்லை, தேச காலம் டைமையும் பாஸ் பண்ணலாம். கடந்த காலத்தையும் பார்க்கலாம். முந்தி நடந்தது, நேற்று நடந்தது வந்து பார்க்கிறது. அதே மாதிரி எதிர்காலத்தில் நடக்க போறதையும் பார்க்கலாம். என்னுடைய புராணங்கள் எல்லாம் இதெல்லாம் வரும். புராணங்கள் எழுதும் பொழுது சொல்லுவார்கள், தேவலோகத்துல துருவாச முனிவர் போனார், இந்திரன் இருந்தார், இவர் அப்படியே சிவனோட இருந்து அந்த பிரசாதமாக கொண்ட பூவை இந்திரன்கிட்ட கொடுத்தார். அங்க நல்ல கேளிக்கைகள் நடந்தோடு இந்திரன் அதை உசாதீனமாக வாங்கி அப்படியே தன்னுடைய வெள்ளை யானை ஐராவத்தின் தலையில மத்தகத்துல வைத்தான். யானை அதை தும்பிக்கையால் உதாரணப்படுத்தி காலிற்குள்ள போட்டு விதிச்சுது. உடனே திருவாச கோபம் அடைஞ்சு சபித்தாருண்டா. இது யார் பார்த்தது? எங்க இருந்து பார்த்தது? யோக காட்சி. இந்த வெளியுலகங்கள் இது யோக காட்சி. இப்போ அப்படி இருக்கணும். யோக காட்சியை நாங்க பார்க்க இன்னொன்று பார்க்கணும். இந்த சைக்கிக் பெர்செப்ஷன் ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கோம். சாத்திரம் சொல்றாக்கள் பார்க்கறது ஒன்று இருக்கு. சில பேர் போனோன்னு சொல்லுவினம், உங்களுக்கு நடந்தது நடக்க போறது இதுகளை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவினம். அது வேறு. அது இந்த யோகம் இல்லை, அது யோகம் இல்லாமலே சில பேருக்கு இருக்கிற பெர்செப்ஷன். எக்ஸ்ட்ரா சென்சுவல், ESP என்று சொல்லுவார்கள். எக்ஸ்ட்ரா சென்சுவல் பெர்செப்ஷன், அது ஒரு காட்சி. அப்படி சொல்ற எல்லாத்தையும் வந்து நீங்க யோக காட்சி என்று எடுக்கப்படாது. யோக காட்சி என்று எடுக்கப்படாது. அது சரியா இருக்கும்னு எடுக்கப்படாது. நான் உதாரணம் சொல்றது, எங்க கிளினிக்ல நாங்க இப்ப இருக்கிற இடத்துக்கு முதல் இன்னொரு கிளினிக் இருந்த ஞாபகம் இருக்கா? பழைய ஆக்களுக்கு பழைய இடம் இருந்தது. அப்ப அங்க இருந்து இப்ப இருக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு முதல் கிளினிக்ல இன்னொரு பிளாசாக்கு நெகோசியேட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். வேறொரு இடத்துக்கு ஓனரோட நெகோசியேட் பண்ணி கொண்டு கேட்க பக்கத்துல ஒரு நாகபூஷணி அம்மன் கோயில் இருந்தது தெரியுமா? நெகோசியேட் பண்ணி கொண்டது. அப்ப அருணாம்மா
என்னோட ஆள்கிட்ட போடவா சாத்திரம் சொல்றேன்னு சொல்லி அதை வேற ஏதோ விஷயத்துக்கு போகிறேன். அவன் வேறு என்னத்துக்கு போக எதுக்கு சொல்லி இருக்கிறாரு, உங்களோட தொழில வந்து ஒரு மாற்றம், இடமாற்றம் நடக்க போகுது, அதை பற்றி என்ன கொண்டிருக்கிறீர்கள். நீங்க போற இடத்துல முந்தைய ஒரு ஆலயம் இருந்தது, அங்க போன ஒரு தொழில் நல்ல சிறக்கும் அப்படி எல்லாம் சொன்னேன். வந்தா அவருக்கு பெரிய இதோட இப்படி எல்லாம் சொல்லி போட்டாண்டா எல்லாம் நம்புறதானே உடனே டக்குன்னு சடையாருண்டா. ஆனா நாங்கள் அந்த இடத்துக்கு போகல. நாங்க வந்த இடத்துல முந்தி கிரீன்லாண்ட்ஸ் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தது என்ன, ஆமா. அதோட மீன் கடையும் இருந்தது என்ன. ஆ. அப்ப அங்கதான் நாங்க வந்து அப்ப அவ சொன்னது சரி. அந்த நேரத்துல அந்த பெர்செப்ஷனை எங்கேயோ பார்த்த ஒரு எக்ஸ்ட்ரா சென்சுரல் பெர்செப்ஷன்ல சொல்லிட்டா. ஆனா அவ சொன்னது நடந்ததோ இல்ல. இல்ல. அது வித்தியாசம். யோக காட்சி வேற, அது வேற. இது சொல்றது சைக்கிக் பெர்செப்ஷன். சைக்கிக் ரீடிங்ஸ் சில பேர் இருக்கிறேன், இப்படி இருந்து கொஞ்சம் பார்த்து சொல்றதுகள் இருக்குது. மனசுக்கு இருக்கிறது அறிஞ்சு அந்த இதுல அறிஞ்சு சிலது சொல்றது. இவ்வளவு ஊர்ல சொல்லிவிடும் வாலாயம் வச்சு சொல்றது. அது பார்க்கிறதுலே இதெல்லாம் இருக்குது. அடுத்தது இந்த யோக காட்சிகளுக்கு வந்து இதுகள்லாம் யோக காட்சிகளோட உதாரணம். மற்றது அந்த யோகா காட்சிக்கு அந்த சைக்கிக் பெர்செப்ஷனோட விலை கவனமா இருக்க வேணும், அது உண்டு. மற்றது அடுத்தது வந்து சைக்கிக் காட்சியை சொல்லலாம் என்ன சொல்ல ஏதோ இருக்குது. மற்றது அடுத்த என்ன தமிழ்ண்டு பாருங்க சைக்கிக் பெர்செப்ஷன். அடுத்தது வந்து ஞான காட்சி. ஞான காட்சி தான் நாங்க தேவார திருவாசகங்கள்ல பார்க்குற காட்சிகள்ல அநேகமானது ஞான காட்சி, சிலது யோக காட்சி. நீங்க பாத்தீங்கன்னா திருவாசகத்துல திருவந்தியார் இருக்கு தெரியுமா? திருவந்தியால் எடுத்த அப்படியே தற்செயலாக அளித்தது அப்படியே பாடுவார் மாணிக்கவாசகர். என்ன நடந்தது என்பதை விவிட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தக்ஷயஜ்ஞா வந்து இருக்குது அதுல. திருவுந்தியார் என்ற பாடல் திருவாசகத்துல அதெல்லாம் நேர்ல பார்த்த மாதிரி இருக்கும். அது யோக காட்சி. மாணிக்கவாசகர் இன்னொன்னு சொல்லுவார், அந்த உலகம் தோன்றின பிக் பேங்க வடிவா படிச்சிருக்கிறார். பிக் பேங்க் எங்களுக்கு இப்பதான் தெரியும். அவர் சொன்னதை விளக்குறதுக்கே வார்த்தைகள் இல்லை. கனகாலமா இன்னும் பாரம்பரிய உரைகள்ல அது சொல்லப்படவே இல்லை. ஆனா அண்ட பகுதியின் உண்டை புறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. எப்பவோ 13.7 பில்லியன் இயர்ஸுக்கு வந்து நடந்த பிக் பேங்க மாணிக்கவாசகர் நேரில் பார்த்து அதுபடியாருன்னு சொல்லுவார், என்ன அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி என்று சொல்லுவார். அந்த காட்சியை அப்படியே வர்ணிப்பார். அதெல்லாம் யோக காட்சி, எல்லாம் யோக காட்சி. ஞான காட்சி வந்து எல்லாத்திலையும் இறைவனை காண்றது, எல்லாவற்றிலையும் இறைவனை காண்றது. சேதன பிரபஞ்சம் அசேதன பிரபஞ்சம். அசேதன பிரபஞ்சம்னா உயிரற்ற ஜடம் எல்லாத்திலையும். கேட்டாகி விண்ணாகி நின்றாயினியே, ஓசை ஒளி எல்லாமானாயினியே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாயினியே, எல்லாம் எல்லாம் சப்த ஸ்வரங்கள் எண்ணி அறுசுவை எண்ணி எல்லாமே நீதான். பஞ்சபூதங்கள் எண்ணி எல்லாமே அவரை பார்க்கறது, அது உண்டு. அது மாதிரி சேதன பிரபஞ்சம் பார்க்கறது. காதல் மிடப்பிடியோடும் களறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதன் கண்டறியாதன கண்டேன் இளமண நாகு தழுவி ஏறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதன் கண்டறியாதன கண்டேன். இப்படி ஒவ்வொன்றும் சொல்லுவார். வரிக்குயில் பேடையடாடி வைகி வருவன கண்டேன், அதுக்குன்னு சொல்லுவார். மயில் வாரது குயில் வாரது பன்றி இடிகுரல் ஒரு இனம் இசைந்து வருவன கண்டேன் பன்றி. எல்லா உயிருள்ள எல்லாவற்றையும் சிவசக்தியாக பார்க்கிறது, உயிரற்ற எல்லாவற்றையும் பார்க்கிறது. இது அப்பர் சுவாமிகளோட திருத்தாண்டவத்தில் நிறைய வரும், இடங்கள்லையும் இருக்கு, இதுல நிறைய வரும். இது வந்து ஞான காட்சி. ஞான காட்சியில இது சொரூப சிவத்தினுடைய காட்சி. சொரூப சிவம் என்றா சொரூபம் என்றது என்ன, சுயரூபமாயிருக்கிற சிவன். தனக்கண்டு தனிப்பட்ட உருவம் இல்லாமல் தன்னுடைய சுயரூபத்துல இருக்கிற சிவனுடைய காட்சி. தடத்த சிவனுடைய காட்சி தான் நாங்க காண்றது. வடியேறு திரிசூலன் தோன்றும் தோன்றும்
வளர்ச்சிட மேலிளம் அதிகம் தோன்றும் தோன்றும் அதெல்லாம் தடத்த சிவத்துடைய காட்சி. தோருடைய செவியன் விடையேறியோ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர்கள்வன் அதெல்லாம் தடஸ்த சிவம் ஒபிஷியல் ஃபார்மேட். 2 காட்சிகளும் அங்க வரும். இதெல்லாம் ஞான காட்சி. அப்ப காண்டல் என்ற அளவையல்ல போன முறை உரையை பற்றி பார்த்துனாங்க. இந்த உரையை நிலைப்படுத்தி போட்டு இன்றைக்கு காட்சி அல்லது காணுதல் என்பது எங்களுக்கு ஒரு பிரமாணம். சைவ சித்தாந்தத்தில் காணுதல் பிரமாணம். வேதாந்தத்தில் காட்சி மாயம், இல்யூஷன். அப்ப அது பிரமாணம் இல்லை. நீங்க பாக்குறது இந்த உலகம் மாயம், நான் உங்களை பாக்குறது எல்லாம் மாயம், நீங்கள் என்ன பாக்குறது மாயம், எல்லாம் ஒரு மாய தோற்றம், இல்யூஷனல் பெர்செப்ஷன் எல்லாமே. அதுதான் அதுக்கு பெயர் மாயாவாதம் என்ற ஒரு பெயர். மாயா வாதம் என்ற ஒரு பெயர். இது எல்லாமே மாய காட்சி, இல்யூஷனல் பெர்செப்ஷன், நாட் ரியல் என்பது வேதாந்தம். எங்களுக்கு பெர்செப்ஷன்ல எல்லா பெர்செப்ஷனும் இருக்குது. அதுக்கு உண்மையை அறியறதுக்கு ஒவ்வொரு வழிகள் இருக்கு. என்ன காண்கிறது எல்லாத்தையும் நாங்க பார்க்க வேணும். இது பொறிக்காட்சியா, மெக்கானிக்கல் பெர்செப்ஷனா, புலன் காட்சியா, சென்சுவல் பெர்செப்ஷனா, தன்வேதனை காட்சியா, எமோஷனலோ சப்ஜெக்டிவ் பெர்செப்ஷனா, மற்றது மாய காட்சியா, இலூஷனல் பெர்செப்ஷனா, ஐய காட்சியா, டவுட்ஃபுல் பெர்செப்ஷனா, திரிவு காட்சியா, டிஸ்டோர்டட் பெர்செப்ஷனா, இந்திரஜால காட்சியா, மெஜிக்கல் பெர்செப்ஷனா, அல்லது சைக்கிக் பெர்செப்ஷனா, அல்லது யோகிக் பெர்செப்ஷனா, அல்லது நோஸ்டிக் கண்ட ஞான காட்சியா, இவ்வளவு காட்சிகளையும் பார்த்துத்தான் நாங்கள் சைவ சித்தாந்தத்தை படி பார்க்கிறோம். அப்ப புஸ்தகத்தை பார்த்தாலும் சரி, தேவார திருவாசகங்களை பார்த்தாலும் சரி, உலகியல் விடயங்கள்ல பார்த்தாலும் சரி, எல்லாவற்றை பார்த்தாலும் இதைத்தான் பார்க்கிறோம். இது எங்கட அணுகுமுறை. உண்மையை அறியறதுக்கு எப்படி அறியலாம், எப்படி அணுகலாம் என்றதுதான் அந்த அளவையியல். வே டு நோ த ட்ரூத், உண்மை அறியும் வழி. வே டு டிசர்ன் த ட்ரூத், உண்மையை துணியும் தீர்மானிக்கும் வழி. சொல்றார்கள் டிடக்டிவ் மெத்தட் ஆஃப் டிட்டர்மினிங் த ட்ரூத். டிடக்டிவ் இலிமினேட் பண்றது. இது இல்லை இது இல்லை என்று இலிமினேட் பண்ணி, இது அது இது தண்டு இலிமினேட் பண்ணி, டிடக்டிங் இலிமினேட் பண்றது. இவையோ டிசைடிங் த ஓ டிட்டர்மினிங் த, உறுதி செய்கின்ற, உண்மையை உறுதி செய்யும் வழி தான் அளவையியல். சுருக்கமா 14 பாட்டுல சிவஞான சித்திகள்ல இருக்கு. இதுல உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தா கேளுங்க. நிர்விகற்ப காட்சி, விகற்ப காட்சி இருக்குது. முந்தி நாங்க படிச்சிருக்கிறோம். சொல்லுங்க. இல்ல முந்தி படிக்க நாங்க படிச்சனாங்கள, அதான் நான் சொன்னேன். விகல்ப நிர்விகல்ப என்று சொல்லி இருக்குது. இப்ப நாங்க பார்த்திருக்கோம் என்ன, distorted perception விகல்ப நிர்விகல்பன்னு சொல்றது. கற்பன்னா என்ன? அது பிரிவு, அதாவது டிஸ்டோர்டட் என்றதை விட நாங்க சொல்றது நிர்விகல்ப என்று சொல்றது கல்பன்னா கல்பனை, கல்பனை கலந்த காட்சி. எங்கட பார்க்கைக்குள்ள நாங்கள் அப்படியே பார்க்கிறேன். நாங்கள் எங்களுக்கு ஏற்கனவே ஒன்று இருக்குத்தானே, ஒரு ஃப்ரேம் உண்டு, அதை வச்சுதான் பார்ப்போம். உதாரணமா ஸ்ரீலங்காவில் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்திருக்கா எப்படி பார்ப்போம்? இவர் வந்ததை ஒவ்வொரு விதமா பார்ப்போம். பழைய கண்ணாடி, புது கண்ணாடி, எங்களுக்கு ஒவ்வொரு கண்ணாடி இருக்குது. தமிழர் என்ற ஒரு கண்ணாடி இருக்குது, தேசியம் என்ற ஒரு கண்ணாடி இருக்குது, மற்றது புலம்பெயர்ந்த தமிழர் கொண்ட கண்ணாடி இருக்குது, சமய கண்ணாடி, சமூக கண்ணாடி, கலாச்சார கண்ணாடி, பழைய காயங்கள், பழைய யுத்த வடுக்கள், பழைய அனுபவங்கள் எல்லாம் போட்டுதான் பார்க்கறது. உள்ளதை உள்ளபடி பார்க்க மாட்டோம் இல்லையா? இப்ப உள்ளதை உள்ளபடி பார்க்காம எங்களுடைய கல்பிதங்களையும் போட்டு பார்க்கறது. கல்பிதம் என்றது பழைய வாசனைகள், பழைய இதுக்கு முற்புறப்பு வாசனையும் வருமா. சில பேரை பார்த்தோன்னு பிடிக்கும், சில பேரை பார்த்தோன்னு பிடிக்காதுன்னு, ஏனென்று தெரியாது.
இதுகள் மற்றது எங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் போட்டு பார்க்கறது. நிர்விகல்ப என்றால் அப்படி ஒன்றும் இல்லாம அதை கிளியர் பண்ணி அதை சொல்லுவார்கள். நத்திங்னஸ் இஸ் த நேச்சுரல்னஸ் ஆஃப் த மைண்ட் என்று சொல்றது. நத்திங்னஸ், இந்த மைண்டு எம்டி ஆக்குறது. என்னுடைய குருநாதர் சொல்லுவார், இந்த மைண்டுக்குள்ள அம்மா போட்ட குப்பை, அப்பா போட்ட குப்பை, வாத்தியார் போட்ட குப்பை, பள்ளிக்கூடம் போட்ட குப்பை, புத்தகம் போட்ட குப்பை, அரசியல் போட்ட குப்பை, படிப்பு போட்ட குப்பை, எல்லா குப்பைகளையும் சேர்த்து வச்சிருக்கிறோம். இப்ப எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள இந்த குப்பைகளுக்கு ஊடாகத்தான் பார்க்கிறோம், கலர் கண்ணாடி போட்டு வச்ச மாதிரி. அது எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பார்த்தாலும் சரி, வீட்டுல பிள்ளைகளை பார்த்தாலும் சரி, பேஷண்ட்ஸை பார்த்தாலும் சரி, இந்த குப்பைகளை கூடத்தான் பார்க்கறது. அதே அந்த அந்த குப்பைகள் எல்லாவற்றையும் எம்டி பண்றது அதான் தியானம் என்று சொல்றது. தியானத்துல வந்து யூ எம்டி ஆல் த திங்ஸ், நத்திங்னஸ், அந்த எம்டினஸுக்கு கொண்டு போறது மைண்ட். அப்படி பார்க்க உள்ளதை உள்ளபடி பார்க்கிற தன்மை வரும். ஒவ்வொண்டா குறைச்சு கொண்டு போறது. உள்ளதை உள்ளதை உள்ளபடி கல்பங்கள் கல்பிதங்கள் இல்லாமல் நிர்விகல்பமா பார்க்கிறது. விகல்பம் இன்றைக்கு டாக்டர் அருணந்தி சிவாச்சாரியா குருபூசை ஒன்று பாடி அவரை வழிபட்டு தாங்களும் ஒரு துதி உண்டு. சில வேளையில குருபூசை ஞாபகம் வரும், சில வேளை ஞாபகம் வராதான். ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணக்குள்ள எங்களுக்கு பூஜையில குருமாருடைய வழிபாடு இருக்குது. அதுல சப்த குருமார் வழிபாடு இருக்குது. சதாசிவர், அனந்தர், ஸ்ரீகண்டர், அம்பிகை, ஸ்கந்தர், விஷ்ணு, பிரம்மா, 7 குருமாருக்கும் ஒரு வழிபாடு. இது எங்கட பொது மரபு, எங்கட இந்து சமய பொது மரபு எல்லாத்துக்குமே இது வரும். அது ஐ டோன்ட் நோ வைஷ்ணவத்துக்கு வர வேண்டியது, ஆனா விஷ்ணு இருக்கிறாங்க. மற்றது அடுத்தது வந்து எங்க பக்கம் ஞானகுரு, சந்தனாச்சாரியார் 4 பேர், சமயாச்சாரியார்கள் 4 பேர், மற்றது எங்களுடைய குருவினுடைய குரு பரமகுரு, எங்களுடைய குரு 10 பேருக்கும். அப்ப அதுல நித்திய வழிபாடு இருக்கு. ஆனபடினால மறந்து போனாலும் தோஷம் இல்லை, ஞாபகம் வரும்போது கொஞ்சம் பெருசா யோசிக்கிறது. சந்தனாச்சாரியர் துதியை நான் இயக்க பாடி வர்றேன். நாங்க படிச்சோம் முதல், நீங்கள் என்ன படிங்க சொல்லுங்க. கொஞ்சம் முதல் நான் பின்னாடி நான் வேற இப்ப பாடி விட்டேன். பாடிங்க. ஈராண்டிற் சிவஞானம் பெற்றுயர்ந்தமை கண்டார் இணைத்தால் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருணந்திதாள் போற்றி, நீராண்ட கடந்த நகர் மறையான சம்பந்தர் நிழற்றால் போற்றி, சீராண்ட தில்லநகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி. குரு பூசையில வெகு செய்கிற சிறந்த வழிபாடு அவர் நினைவு கூறுவதோட சொன்னதை சிந்தித்து பார்க்கறது என்ன. ஆமா. கேள்வி இல்லாட்டி நிறைவு செய்யலாம். வான்முகில் வளாதிபி கமலி வளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வெல்க மீன்மகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இந்த சிவஞான சீதையுடைய கடைசி பாடலும் படிக்கிறாங்க. பரபிரமம் இவன் என்றும் பரசிவன் தான் என்றும் பரஞான முவன் என்றும் பராபரன் தான் என்றும் அரந்தரும் சீர் நிலையெல்லாம் இவனே என்றும் அருட்குருவை வழிபடவே அவன் இவன் தான் ஆயே இறங்கிய வாரண மாமை மீன் நண்டம் சினைய இயல்பினோடும் பரிசித்தும் நினைந்தும் பார்த்தும் அறிந்து இவைதாம் ஆக்குமா போல் சிவமே ஆக்கும் பரிசித்தும் சிந்தித்தும் பார்த்தும் தானே. செம்பலம்.